ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கேங்ஸ்டர் விகாஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் வந்துட்டு என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சில மிஷின்ஸ் தான் பார்த்தோம். இந்த பாட்டில் ஊர் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பாதி மிஷின் பாதி ஊர் சுற்றி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மிஷின்னா 10 மினிட்ஸ் இது கரெக்டாக. நீங்கள் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோ இதில் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்துருச்சான்னு பார்த்தோன்னே பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இப்போயே டைமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்பயும் போல தான் கைஸ். காசு வந்துட்டு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம காசு கொஞ்சம் நிறையாவே சம்பாதிக்கணும். அது அப்பப்போ சம்பாரிச்சிக்கலாம். நான் ஆஃப்லைனில் இருக்கும்போது பார்க்குற முடிஞ்சால் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் சம்பாதிக்கிறேன் கைஸ். ஓகே, எல்லாம் இருக்கான்னு பார்த்து போகிறது வெடிக்கட்டுருக்கு. புல்லட் ப்ரூஃப் இது தேவையில்லைங்க. பேராஷூட்டு இப்போதைக்கு நம்மளுக்குலாம் தேவையில்லை. கைஸ், ஹேடெல்லாம் அப்பப்போ வரதான் செய்யுது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், பேட்டில் பாஸில் என்ன இருக்குது? சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு நான் இப்போ ஜாயின் பண்ணுற மோடில் இல்லை. ப்ரொஃபைல் ஏதாவது கொடுத்துருவாங்களா? ஸ்கில்ஸு 42 ஸ்கில்ஸு வந்துருச்சா? ஸ்பீடை ஃபுல்லாக அதிகமாக வைக்கிறோமா? ஓகே, இது ஃபுல் அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. இது தேவைங்க. ஓகே, ஸ்கில்ஸ்லாம் நல்லாவே அப்கிரேட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஸ்டோரி மோட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டோரி போயிடலாம். இன்னும் போக நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம 10 நிமிஷம் ஸ்டோரிஸ் பார்த்துக்கலாம். நான் அடிக்கடி இதை பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்துட்டு இப்போதைக்கு கைன் மாஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை கைஸ். நீங்களும் கைன் மாஸ்டர் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கைன் மாஸ்டரில் வந்துட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அது என்னது, கைன் மாஸ்டர் வந்துட்டு லைட்டாக சீட்டிங் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, கைன் மாஸ்டரில் வந்துட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது. அதனால நான் எக்ஸ் ரெக்கார்டர்லேயே வீடியோவும் எடுத்து போடுறேன். இது இப்போ நீங்கள் கேட்கலான்ட்டு, எப்போயும் ஆட் இல்லாமல் தானே போடுவேன், ஆடை எடுத்துருவல, இன்றைக்கி ஏன் ஆடோடு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கைன் மாஸ்டர் இல்லாததுனால ஆட் இல்லாமல் இதில் பண்ணலாம் கைஸ். ஏன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த பேரின்ற அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டா போச்சு. டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி ஃபாலோ பண்ணுவான். எனக்கே டிஸ்டன்ஸா? வார்னிங்கா? கொஞ்சம் பின்னாடி பார்த்து தான் இவர்கிட்ட பண்ணும் போல இருக்கு கைஸ். இருங்க, நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். இதுதான் நம்மளின் ஷார்ட்கட். டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே போகலாம். இப்படியா போகிறான்? இங்கிட்டு வா. ஐயோ, மேலே ஏறிட்டான். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் தான், 100 கிலோமீட்டர் தான், டக்குனா அழிச்சு பிடிச்சிடலாம். அதான் இங்கிட்டு தான் போகிறான். எங்கே போகிறானே? ஐயோ, அவன் முட்டினதில் காரு ஸ்லிப் ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, அவன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். நம்ம இந்த ஷார்ட்கட்லாம் அதுக்கப்புறம் வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே ஃபாலோ பண்ணலாம். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் இந்த கேம் நிறைய தடவை நான் விளாண்டுருக்கேன். இந்த மிஷின்லாம் எனக்கு எப்படி பண்ணுறது நல்லாவே தெரியும். இப்போ அவங்க பேசுறதை கவனிக்கணும். அவங்க பேசி முடிச்சோடனே அடிதட்டில் இறங்கிடணும். பேசுகிற வரைக்கும் கவனிக்கணும். அதுக்கு அடுத்து போட்டு பொழக்க வேண்டியதுதான் கைஸ். நீ பேசி முடியல, அவள் போனோடனே பொழக்க வேண்டியதுதான். அவள் தான் இப்போ போயிட்டான். இருங்க, அவள் போயிட்டான். சொத்தடா பேரிடே. ஐயோ, இவனை வந்துட்டு எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி குதிச்சிருங்க இவன் அடிக்கிறதுக்கு மட்டும். அப்போ ஈஸியாகவே உங்கள் மிஷின் நீங்கள் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஹெச்பி கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான், மிஷினை முடிச்சாச்சு. மிஷினை முடிச்சாச்சு. இந்த காலெலாம் கட் பண்ணிடலாம். நம்ம வெஹிக்கிள் வந்துட்டு பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நம்ம டக்குன்னு பார்க்கிங் லாட்டுக்கு போயிடலாம்.
இது இப்படி தான் பக் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இதுலேயே கைஸ் தயவு செஞ்சு ஆடு கவனிக்காதீங்க. ஆடு வந்துட்டு சும்மா தான் ஓடும். அதை நீங்கள் இப்போ அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்காதீங்க. என்னடா நீ ஆடை போட்டுறதுனால என்ன ஃபாலோ பண்ணாமலாம் போயிடாதீங்க. கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரமாக வரும். கேமிங்லாம் தரமாக போடுவேன். என்ன இந்த ஆடு மட்டும்தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆட் இல்லாத கேம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இந்த மிஷின் போகலாம். வால்ட்டிங் இந்த மிஷின்லாம் எனக்கு நல்லா தெரியும். இது ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது கைஸ். ஏன்னா என் அண்ணன் வந்துட்டு இந்த மிஷினை பண்ணும்போது சுற்றிட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா இந்த மிஷினை வந்துட்டு ஈஸியாகவே பண்ணலாம். நான் உங்களுக்கு இதில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது என் அண்ணன் யாருன்னு உங்களுக்கு போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்லியிருப்பேன், அவன் வந்துட்டு டார்க் ஆல்ஃபா கேமிங், அதாவது டார்க் ஆல்ஃபா கிங்கு அந்த சேனல் தான் வச்சுருக்காங்க. கேமிங்கில் டார்க் ஆல்ஃபா கிங்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவனோடதில் வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு ஃபஸ்ட் டைமாக விளையாடுறதுனால கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த கேம்லேயே இது கஷ்டமான மிஷின் கிடையாது. இதோடலாம் நிறைய கஷ்டமான மிஷின்ஸ்லாம் இருக்குது. அது போக போக உங்களுக்கே புரியும் இந்த கேமிங்லாம் நான் உங்களுக்கு போடுறதுனால. ஏதோ அந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்துட்டு நான் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். செம்ம ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ் இருக்குது கைஸ். நான் எப்படி விளாட்றேனோ அதே மாதிரி பார்த்து விளாண்டிங்கன்னா நீங்கள் இது ஈஸியாகவே இந்த கேமே முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து விளாடுங்க. நீங்களாக விளாடாதீங்க. நீங்களாக ஃபஸ்ட்டு யார் தெரியலனா என்னை பார்த்துட்டு விளாடுங்க. நீங்கள் நான் சும்மா விளாட்லான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு, அதாவது நான் எதுவும் சொல்ல, உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டு தள்ளிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காப்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இவன் செத்துட்டான். இவனையும் போட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியாக முடியுது பார்த்தீங்களா. எல்லா காப்ஸையும் போட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக போடுங்க, அவசரம்லாம் இல்லை. எல்லா காப்ஸையும் போடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். அவனை இவ பார்த்துப்பா, நம்ம முன்னாடி போயிட்டு காப்ஸ் எல்லாம் அடிக்கலாம். ஏன்னா இப்போலாம் காப்ஸே நல்லா அப்கிரேட் ஆகிட்டானுங்க. பெரிய பெரிய கன்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. அவ்வளோதான், இன்னும் முடிச்சு நம்ம வாட்டுக்கும் தரமாராக போய்கிட்டே இருப்போம். இன்னும் சாவலையா? சரி, இவன் இப்போ ஃபஸ்ட்டு போட வேண்டிய சாப்பிடா. கீழே எடுத்தாச்சு. அங்கே யாரோ இருக்காங்க உள்ள இருக்குது, சுட்டுட்ருக்கா. வீடியோம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சுமா? முடியலையா? இன்னும் இருக்கானுங்களா? புல்லட்ஸை பாருங்கள், சர்வ மாதிரியே குறைஞ்சிடுச்சு. புல்லட்ஸ்லாம் செம்ம காசுங்க. பார்த்தே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பார்த்து யூஸ் பண்ணுங்கன்றதுனால சுடாமலாம் இருக்காங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மிஷினை முடிக்க முடியும். ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். இதான் இந்த பாதி இதை அவன் போட்டிருக்க மாட்டான். எந்த பக்கமாக போகணும் தெரியலையே. சுற்றி போகணுமா? ரொம்ப நாளாக ஆச்சு கைஸ் விளாண்டு, அதனால மறந்துடுச்சு நிறையா. பார்த்தீங்களா என் ஸ்பீடை எப்படி ஓடுறான்னு. இங்கே போலீஸ் காப்ஸ் இருக்காங்களா? ஏன்டி நீ அடிக்காமல் போனேன்? அவளை பாருங்க கைஸ். நம்ம தலையில் கட்டுறதுக்காக இந்த போலீஸ் எல்லாம் அவள் அடிக்காமல் போயிட்டா. பாருங்க எவ்வளோ தங்கத்தெல்லாம் பாருங்க கைஸ். தங்கம் அதுதான் நிறையா இருக்குது. தங்கத்து மேலேயே ஏறி நிற்போம். எப்படியோ தங்கமாக இருக்குது. இந்த தங்கம் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு கொடுக்க மாட்டானுங்க இதை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கன்னு புல்லட்ஸ்லாம் வேறு முடிக்க போகுது. அதுதான், இதில் புல்லட்ஸ் முடிஞ்சு. இப்போ பிஸ்டல் வச்சு தான் சண்டை போட்டோம். அவங்கக்கிட்ட அப்கிரேடட் பிஸ்டல் இருக்குது, நம்மக்கிட்ட வேஸ்ட்டு பிஸ்டல் இருக்குது. பாருங்கள், அவனுங்க டஸ்ட் கில்லுன்ற பிஸ்டல் வச்சுட்ருக்காங்க. நம்ம 2 பிஸ்டலுக்கும் புல்லட்ஸ் வாங்கணும் கைஸ். இப்போ வாங்கிடலாம் இந்த மிஷின் முடிஞ்சோடனே. ஏன்னா மிஷின் போயிட்டுருக்கும் போது வாங்க முடியாது. இவ பின்னாடி தானே இருந்தா, என்ன மாயமந்திரம் எதுவும் பண்ணுறாளோ? ஓகே வாங்க, நம்ம டக்குன்னு வெளில போவோம். நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. 3 ஸ்டார் வாண்டட் லெவலா? ஓகே, டக்குன்னு இந்த இதில் வந்துட்டு கஷ்டமே இது பண்ணுறது தான் கைஸ். இப்போ பாருங்கள், போலீஸ் இங்கேயே காரெல்லாம் பாதி ஹெச்பி முடிஞ்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். போலீஸ்லாம் போட்டு தள்ளிடுவானுங்க.
முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தப்பிக்கணும் கைஸ். ஐயோ இங்கே வேறு ஒரு கார் வந்துட்டுருக்கு. அவங்க அப்படி தான் கைஸ் முட்டி சாவடிப்பானுங்க. முதல்ல இந்த ரெட் ஆட்டை விட்டு வெளில போகணும். ஐயோ டக்குன்னு முடிஞ்சிரு கேஸு. கைஸ் எல்லோரும் இந்த கேஸ் டக்குன்னு முடியணும்னு வேண்டிக்கோங்க. ஐயோ வரானுங்களே இங்கிட்டு, இப்படி போயிடலாம். ஐயோ அவ்வளோதான் கைஸ். எப்படி? ஏன்னா இதுக்கு அடுத்து தான் கைஸ் கஷ்டமே. பாருங்கள் 900 மீட்டர்ஸு முட்டி மோதாமல் போகணும். கொஞ்சம் நேரம் முட்டிகிட்டு இருந்தால் கூட அவ்வளோதான். அட்ட ஊருக்கு இங்கட்டா சங்கு. ஏன்னா அங்கேருந்து கீழே இருக்கும்போது பார்த்தீங்களா செம்மையான ஸ்கிட்டில் ஏன்னா அடிபடாமல் இது பண்ணிட்டா தான் பெரிய விஷயம். ஓகே புளி உருமுது 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மிஷினை முடிச்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஐயோ சே எப்படி கைஸ் போலீஸ் கேஸு? ஸோ உசுரை வாங்குறானுங்களே இந்த போலீஸ்காரனுங்க. இப்படி கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். இப்படி போனால் போலீஸ் கேஸ் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ அவ்வளோதான் கைஸ், போலீஸ் கேஸ் முடிஞ்சிச்சு. இவளை பார்க் பண்ணுறதுக்குள்ளே வர அவஸ்தை எனக்கு தான் தெரியும். இந்த இதுலேயே என்ன கேட்டால் கஷ்டமான மிஷின்னா அது வேறு மிஷின் ஒன்று இருக்குது. அது இப்போதைக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. போக நானே போடுவேன், நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான் கைஸ் வந்துருச்சு. இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது கைஸ். நம்ம காரை பாருங்கள் எப்படி கெத்தாக கிளம்பிடுச்சா. என்னடா அது? சரி ஃபஸ்ட்டு நம்ம கன்னோட புல்லட்ஸ்லாம் வாங்குவோம். ஜூரி இந்த ஆடு ஒன்றும் கடுப்பேற்றுதுங்க கைஸ். நம்ம புல்லட்ஸ்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஊர் சுற்றி காமிக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துட்டு இப்போ ஷாப் எப்படி புல்லட்ஸ் மட்டும் பாருங்க கைஸ். என் காசெல்லாம் கரியாகுது. காசெல்லாம் போகிறது நினச்சாலே வருத்தமாக இருக்கே. நம்ம இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல கன்னாக வாங்கணும் கைஸ். நம்ம கண்ணோட டேமேஜ் எவ்வளோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம கண்ணோட டேமேஜ் சரியான கன்னாக வாங்கணும். ஷார்ட் ரேஞ்சில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இவங்க எல்லோரும் இது தானே வச்சுட்டு இருந்தானுங்க. இது எவ்வளோ? 250 டைமண்ட்ஸு. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியல. இதெல்லாம் வாங்க முடியாது கைஸ். ஐயோ ரெண்டுக்கே இவ்வளோவா? இப்போ இது வாங்கணுன்னு தான் கைஸ் எனக்கு காசு செம்மையாக இதாகும். ஏன்னா வாங்க முடியாது இப்போதைக்கு நம்மளால எதையும். ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். சார் கைஸ் நம்ம ஏன் இப்போ பேசிகிட்டே இருக்கோம்? நம்ம டக்குன்னு முடிக்கணுங்கள. இருங்க நான் இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே 13 ஆயிடுச்சு. நம்ம இப்போவே கிளம்பிடலாம். டக்குன்னு ஊரை சுற்றி பார்க்கலாமா? லாக்க வேணாம். ஓகே நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ ஸ்டோரிலாம் போவேணா, எல்லாத்துக்கும் புல்லட் ஃபில் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு மேப்பில் காமிக்கிறேன் இடத்துலாம். ஒரு செகண்ட் இருங்க. பேக் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஒரு செகண்ட் கைஸ், நான் அப்படியே வந்துட்டு காலை கட் பண்ணிடுறேன். ஓகே நம்ம காரில் ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார் பார்த்தீங்களா கலர் அடித்து பெயிண்ட் அடித்து செம்மையாக இருக்குல்ல. முதல்ல ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ மாசாக இருக்கா. ஓகே சும்மாவே மேப் நினச்ச இடம்லாம் சும்மாவே போட்டிருக்கு. இது வரைக்குமே போடுறேன். இதுக்கடுத்தலாம் நம்மளா போய்க்கலாம்.
சரி, எங்கே மேப்பை போட்டிருக்கேன்? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மேப் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னா? இங்கே ஓகே கைஸ், இப்போ நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம். இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செம்மையாக இருக்கும் கைஸ். இங்கிட்ட இடம் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், போகலாம், செம்மையாக இருக்கும். நல்லா உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கேம்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி கார் உங்களுக்குன்னு ஒரு கார் அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. அந்த கார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் நல்லா சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்ல வியூ, ஜங்ஷன் எல்லாமே இருக்கும். இதுலேயே நிறைய இடம் இருக்குது கைஸ். பாட்டாக போட்லாம் முன்னாடி ஓட்டலாம். இப்போ ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் இல்லையோ அங்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு இருக்க போல். அது வந்துட்டு நம்ம மெதுவாக போய் பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது பிளேஸே. ஓகே, இன்னுமே நிறைய இடம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டக்குன்னு நைட் ஆகிடுச்சு கைஸ். தண்ணிக்குள்ளே விழுந்துடாது. தண்ணி இல்லையா? சாரி ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸரை முட்டிட்டோம். ஓகே, இங்கிட்டு தான் நிறைய இடம் இருக்கும். இப்போ முட்டி மோதுது. மேப்பில் சில இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தோம் காய்ஸ். என்னால் ஆடை ஸ்கிப் பண்ணி அந்த இது பண்ண முடியாது கைஸ், இப்போதைக்கு மன்னிச்சிடுங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறேன். என்கிட்ட இப்போதைக்கு இது இல்லாததுனால இதில் பண்ணலாம் தான். ஏன்னா செம்ம கஷ்டம் கைஸ் இதில் பண்ணுறதுக்கு. எந்த இடம் அது இங்கே இருக்கு, ரொம்ப தூரமாக இருக்கே. பக்கத்தில் போகிற மாதிரி நம்மளுக்கு பக்கத்தில் இதுதான் கைஸ். இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ட்ராவலை. போலீஸ் மேலே மட்டும் முட்டினோன்னா இங்கே போலீஸ் கேஸ் சில டைம்ஸ் வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓடும். இங்கே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா அது தூரம் இப்படி போயிட்டா ஈஸி. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம் கைஸ், நல்லாயிருக்கும். லாங் வியூ ஜாலியாக இருக்கா. நைட் டைமில் இங்கே ஓட்டுறதெல்லாம் தண்ணி சுகம் கைஸ், அதெல்லாம் கிடைக்கிறதே வேறு லெவலாக இருக்கும். பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. எல்லா காசும் கிட்ட போயிட்டுருக்கு. நம்ம முட்டி மோதிக்கிட்டு இது கவனிச்சிங்களா? அது செம்மையாக இருக்கும் இந்த இடம். இன்னும் மிலிட்ரி பேஸு ரொம்ப உள்ளெல்லாம் போனோன்னா போட்டுருவானுங்க. இங்கே நின்று காமிக்கிறேன் பேஸை. உள்ளே போனோன்னா போட்டுருவானுங்க. உள்ளே போனோன்னா கேஸ் வந்துடும். கேஸ்னால் சாதாரண கேஸில் 5 ஸ்டார் 4 ஸ்டார் இந்த மாதிரி கேஸ் தான். நார்மலாலாம் விட மாட்டானுங்க. நல்லா நான் அது 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால, மிஷின்ஸ் போட்டதுனால இந்த தடவை நான் 3 நிமிஷம் உங்களுக்கு நல்லா ஊரை சுற்றி காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, கேங்டர்ஸ்லாம் உடச்சிட்டு போனேன் பார்த்தீங்களா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இருங்க காமிக்கிறேன். நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட்லாம் நல்லா பார்க்கலாம். அதோ இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே நிப்பாட்டி நான் காமிக்கிறேன். இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் போல். அது அங்கே நின்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அழகாக இருக்கும். இதோ இந்த வீட்டெலாம் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். செம்மையாக செஞ்சுருப்பானுங்க. கேமில் எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி இடம் சுற்றி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். நீங்கள் தயவு செஞ்சு இதில் மிஷின்ஸ் முடிக்கிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி நல்லா சுற்றி பாருங்கள். இது பகலில் வந்தால் இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நைட்டுன்றதுனால உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. அந்த சொல்லு இப்போ லைட்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணி பார்ப்போம். தெரியுதா? ஏன்னா இது நல்லாயிருக்கும். நீங்கள் பகலில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் கண்டிப்பாக கடைசியாக கேமை முடித்தோடனே இந்த இடத்த நான் காமிக்கிறேன். அடுத்து இந்த இடமும் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி. ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோட.
ஓகே இதோ ஐயோ கீழே போச்சு. ஐயோ என் காரு போச்சு. அதுக்கப்புறம் கார் திரும்ப வர வைக்க முடியாது. ஐயோ கார் அவ்வளோதான் கைச்சு. இப்போ என்ன கேஸ் பண்ணுறது? முன்னாடி போட் இருக்கும். நல்ல வேலை இப்பயும் போட் இருக்குது. ஏன்னா போட் இதை வந்துட்டு நான் இப்போ பார்க்க வேணான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம அடுத்த ஒரு பாட்டில் போட் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு போலீஸ் போட்டுன்னு தான் நினைக்கிறேன். போலீஸ் போட்டா இல்லையான்னு தெரியல எனக்கு சரியா. நான் போலீஸ் போட் மாதிரி தான் இருக்குது. ஓகே இங்கே இது இருக்குது. இது மேலே ஏறி இருக்கலாம். சோபா காப்பாற்றுங்கடா எவனாவது வந்து. யாராவது வாங்கலேன். போட்டு போகுது. நிப்பாட்டு. சே தராமல் போயிட்டான். இதோ இங்கே ஒரு போட்டு வருது. இதை அப்படியே பிடிச்சிடலாம் லேக்கா. சார் வண்டி கிடைக்குமா? பின்னாடி போகாதடா. இன்னும் முன்னாடி வரானா? வா பின்னாடி போதரா வாடா. வரான். டே விளாடாதரா. நைஸாக தப்பிக்கிறான். அட்டா பாவி அங்கே பாருங்க, இங்கே அழுத்திட்டு போயிட்டான் பாவி. இப்போ அங்கேருந்து ஒரு போட்டு வருது. அதையாவது பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். டக்குன்னு இப்போ அப்படியே பக்கத்தில் போ. வேணாம். இங்கே ஒரு போட் இருக்கு. இதை பிடிச்சிடலான்டா. டே சோனமுத்தா இதை பிடிச்சிடுறா. சோனமுத்தா எல்லாம் கையை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. டே நீ அது போட்டுத்தாடா ப்ளீஸ்டா. போதரா. சூப்பர்ரா. ஐயோ நான் இறங்கிட்டேனே. சூப்பர்ரா. தேங்க்ஸ்ரா தம்பி போட்டு தந்ததுக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம போட்டை வச்சு பார்க்க போதில்ல. இங்கேருந்து வெளில போகிறதுக்காக தான் நான் போட்டை வாங்கினேன். ஓகே வெளில போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டு இதோட இந்த மிஷினை முடிச்சுக்கலாம். திரும்ப இப்போ நம்ம காரை ஸ்பான் பண்ணுறது காசு கொடுக்கணும் கைஸ். ஓகே இன்னும் டைமிங். ஓகே இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இது எனக்கு என் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாபா see you later. அடுத்ததில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம். அடுத்ததில் நான் போட்லாம் ஓட்டி காமிக்கிறேன். போட்லேயே நம்ம நல்லா சம்பவம் பண்ணலாம். ஓகே பாய்.